தரமான உணவுகளை மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏழை மக்களுக்கு இந்த இப்படியான இந்த அம்மாச்சி போன்ற அந்த உணவகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லுவோம். குறைஞ்ச சாப்பாடு வெளியிடங்களில் நீங்கள் 100 ரூபாய்க்கு சாப்பிடுவேன், 50 ரூபாய்க்கு சாப்பிடுவேன். கொழும்பில் இருந்து வருகின்ற பல பேர் கேட்பதுண்டு, யாழ்ப்பாணத்தில் முருங்கை கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம்? உளுந்து வடை, கீரை வடை முடிஞ்சது, பாலக்கு வடை, மரவாசி கொடுத்துட்டுங்க. என்ன விலை வாட்டில்? 50 ரூபா. யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டிறைச்சி கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம்? உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் சங்கான பகுதியில் நிற்கிறோம். சங்கானை பேருந்து நிலையம், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா முதல் பெரிய அளவில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருந்தது. இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டில் பாதியில் முக்கால்வாசி பகுதியை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து அம்மாச்சி திறந்திருக்கிறோம். அம்மாச்சி வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு உணவகம் கண்டா, அந்த ஒரு பாரம்பரியமான உணவகம். அதாவது பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்கிறது, பெண் தலைமைத்துவத்தை கொண்டாக்கலாம் இந்த இடத்துல வந்து வேலை செய்யணும். அதாவது அவர்களுடைய அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த அம்மாச்சி உணவகங்கள் வந்து அமைஞ்சிருக்கு. அதோட பார்த்திங்கன்னா தரமான உணவுகளை மலிவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமா இருக்கும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா ஏழை மக்களுக்கு இந்த இப்படியான இந்த அம்மாச்சி போன்ற அந்த உணவகங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகவும் ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கு சங்கானையிலும் இது வந்து திறந்து வைக்கணும். அந்த நிகழ்வு தொடர்பாக தான் இந்த காணொலியில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து வாங்க காணொலிக்குள்ளே போவோம். என்ன நடக்குது, எப்படியான நிகழ்வு இந்த இடத்துல இடம்பெறும் தொடர்ந்து பார்ப்போம். கொடிகள் எல்லாமே கட்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோலாகலமான இடமாக காட்சி அளித்து கொண்டிருக்கு இப்போ சங்கான பகுதி. இப்போ பார்த்திங்கன்னா பிரதம விருந்தினர், அதாவது இன்றைய நிகழ்வினுடைய அந்த பிரதம விருந்தினர் பார்த்திங்கன்னா வட மாகாணத்தினுடைய அந்த ஆளுநர் இந்த வருகையை தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் வந்து அப்படியே உத்தியோகமாக ஆரம்பிச்சிருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குதுன்னு. அம்மாச்சி பாரம்பரிய உணவக சிறப்பு நிகழ்விற்கு பிரதம விருந்தினராக வருகை வந்து கொண்டிருக்கும் திருமதி PSM சார்ல்ஸ் அம்மையார், கௌரவ ஆளுநர் வடமாகாணம் அவர்களை வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மேலதாள பாரம்பரிய அந்த நடனங்களோட பார்த்தீங்கன்னா இந்த வரவேற்பு நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. வரவேற்பு நிகழ்வு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடா வந்து வெட்டப்படுற அந்த காட்சியை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். திறந்து வைக்கப்பட்டிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சங்கானையில் அம்மாச்சி உணவகம். அதோட பார்த்தீங்கன்னா அந்த பிரதானமான அந்த பெயர் பலகை கூட பார்த்தீங்கன்னா அந்த அம்மாச்சி அந்த பெயர் பலகை வந்து இப்போ திரைநீக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. அம்மாச்சி பாரம்பரிய உணவகம் என்று பெயர் பொறிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெயர் பலகை பார்த்திங்கன்னா இப்போ திறந்து வைக்கப்பட்டுகின்றது ஆளுநர்களால். அது கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிதி உதவியுடன் பாரம்பரிய உணவகம் அமைத்தல் வேலை திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நிதி உதவி கூட இந்த அமைப்பதற்கு, இந்த அம்மாச்சி அமைப்பதற்கு வந்து ஒத்துழைப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ மங்கள விளக்கேற்ற நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்தியோகபூர்வமாக அம்மாச்சி உணவகத்தினுடைய அந்த செயற்பாடுகளை வந்து இன்றைய தினம் ஆளுநர் வந்து ஆரம்பிக்க வைக்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா முந்தையெல்லாம் அடுப்பு நாங்கள் விறகுகளை வச்சு எரிச்சு தான் அந்த ஆரம்பிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கேஸ், அதில் பார்த்திங்கன்னா அந்த கேஸ் சிலிண்டர்களுடைய அந்த கேஸ் சிலிண்டரை அடுப்பை பற்ற வச்சு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அவள் அந்த பால் காய்ச்சி ஆரம்பித்து வைக்கிறா. இந்த அம்மாச்சி உணவகத்தினுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக இடம்பெறதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடியமாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து அந்த புதிய அடுப்பில் பார்த்திங்கன்னா தோசை கல்லிலே வந்து ஒரு தோசை உண்டை ஊற்றி ஆரம்பித்து வைக்கிற இந்த உணவுகள் வந்து இங்கே மேற்கொள்ளப்படுகின்றது. தொடர்ந்து செயற்பாடுகள் இடம்பெறணும்ன்றது அவள் இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல ஆரம்பித்து வைக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பார்ப்போம் இங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பாடு இருக்குது, இங்கே செய்கிறார்களோட கதைச்சு என்ன மாதிரியான செயற்பாடுகள் இங்கே நடைபெறுகிறது, என்னென்ன விலைகள் இங்கே இருக்குது என்பதோட வந்து நாங்கள் தொடர்ச்சி இங்கே இருக்கிறார்களோட கதைச்சி தெரிஞ்சு கொள்வோம்.
திறந்ததுமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆட்கள் வந்து பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், உணவுகளை வாங்கி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையாகவே ஒரு சன நெரிசல் மிகுந்த இடத்துல இந்த கடை வந்து திறந்து வைக்கப்பட்டுக்கின்ற இந்த அம்மாச்சி என்ற உணவகம் சங்கானை என்றது பார்த்திங்கன்னா இந்த பிரதான பேருந்து நிலையத்திற்கு அண்மித்த பகுதி. உண்மையிலே சன நெரிசல் மிகுந்த பகுதி, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து போகிறது வளமை. அதால் பார்த்திங்கன்னா ஒரு பொருத்தமான இடத்துல இது வந்து அமைய பெற்றிருக்குது. வணக்கம், என்ன பேர் உங்களுக்கு? கொஞ்சம் சத்தமாக கேங்க. என்ன நடக்குது இன்றைக்கு? எங்க நீங்கள் எல்லாமே என்ன ஒரு சமூக நிறுவனங்களா இல்லை என்னென்ன இதை தேர்வு செஞ்ச ஆக்கள் எல்லாரையும்? இங்கே எத்தனை பேர் இருக்கணும் பயனாளிகள்? சாப்பாடெல்லாம் அவங்க வந்து தாங்களே சமைச்சு வருமானம் எல்லாம் அவைக்கு தம்பி பங்கு கொடுக்கணுமா? கிளீன் பண்ணுறதுகளுக்கெல்லாம் அந்த பிள்ளைக்கும் காசு கொடுப்போம். நாங்களே செய்து மற்ற இது வந்து விலை குறைஞ்ச சாப்பாடு வந்து வெளியிடங்களில் நீங்கள் 100 ரூபாய்க்கு சாப்பிடுறது 50 ரூபாய் தான் சாப்பிடுவோம். அதை விட கூடுதலாக சிறுதானியங்களை என்னென்ன சாப்பாடுலாம் இருக்கம்மா? எல்லாமே சாப்பாடு கூடுதலாக புட்டு, இடியப்பம், குலசாதம், தோசை, இட்லி, அப்பம், மோதகம், எல்லாமே. ஆனால் அது வந்து ரெண்டுமே கோதுமை மாசம் கோதுமை இல்லாட்டி சாப்பிடுவாங்களா? இருக்கும் வந்து எல்லாம் சாப்பிட வேண்டிய கட்டாயம் நேரம் இல்லாட்டி எல்லாரும் நீரிழிவு நோயால் செத்துருக்கோம். எதிர்கால சந்ததியை காப்பாற்ற வேண்டாம், நீரிழிவு நோய் எங்களளவு பாதுகாக்க வேண்டாம். நாங்கள் சிறுதானியங்களையும் அரிசி மாவு போன்றதான் என்னடா கோதுமை மாவு வந்து என்னுடைய உணவு பயன்பாட்டின் பிள்ளையால தான் எல்லாருக்கும் நோய்கள் ஏற்படும். இவைக்கு எந்த அளவு தூரம் அம்மாச்சி திறந்ததுக்கு உதவி செய்வோமா? நாங்கள் மக்களுக்கு உதவி செய்வோம். இல்லை உங்களை போல உற்பத்தியாக கட்டினா தானே இங்கே அவைக்கெல்லாம் அப்படி உதவி செய்யும். அவியலுக்கு ஒரு இடத்தை அமைச்சு தந்ததான் என்னடா எங்களோட இடத்தை வந்து கிட்டடியில் அப்படி ஒரு இது இல்லை. செய்யக்கூடியாக்கள் இருந்தாலும் செய்யறது சந்தர்ப்பம் இல்லை. ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்து நான் இப்படி இன்றைக்கு என்ன வியாபாரம்? இன்றைக்கு தொடங்கினாங்க இன்றைக்கு தொடக்கம் இன்னும் வியாபாரம் தொடர்ந்து நடக்கணும். நல்லபடியாக நடந்து நடக்க வரும். உங்களுடைய ஆதரவு நடக்குது. கட்டாயம் நாங்கள் எப்போயும் ஆதரவாக இருப்போம். நன்றி அம்மா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ், அதாவது வந்து உடனே அந்த பழங்கள் எல்லாம் வெட்டி போட்டு அந்த இடத்துல அடித்து கொடுத்துருக்கணும். அது வந்து விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் அந்த பெரிய கப்புக்கு. என்ன விலை கட்லட்? 50 ரூபா. அப்படி பார்த்தீங்கன்னா கட்லட், வடை, அதாவது புட்டு, பருப்பு வடை, உளுந்து வடை, இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் புட்டு இருக்குது. அப்படி ஒவ்வொரு வித்தியாசம் உணவுகள் உடனே பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். அதுதான் நீங்கள் சிறப்பு. உளுந்து வடை, ஈர வடை முடிஞ்சது, பாலக்கு வடை, மரவாசி நாங்கள் என்ன முதல் நாள் தானே இந்த வடை தானே வாங்க குடியா கொடுக்க போனோம். அப்போ சும்மா ஃபேமிலி கொண்டு வந்தாங்க. இல்லை இதுதான் ஃபஸ்ட்டு. 50 ரூபா. 50 ரூபா. சுட வடை 50. அங்கே எல்லாம் ஓகே. வடையிலே எவ்வளோ வெரைட்டியான வடைகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா குழல் புட்டு, தோசைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அந்த நான் சொன்ன அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கப், அந்த கப் தான். அது வந்து 100 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கள் வேண்டதே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம திறந்து இப்போ ஒரு 10-15 நிமிடங்கள் கூட இல்லை. இந்த இடத்துல அம்மாச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பு ஒன்று இருக்குது. எல்லா இடமுமே அம்மாச்சி உணவகங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்குது. ஏன்னா உடனடியாக உணவுகள் செய்து கொடுக்கப்படுது. அதோடு பார்த்திங்கன்னா தரமான உணவுகளாகவும் இருக்கும். நாங்கள் பார்க்கத்தக்கனே அதை செய்து தாரதும் ஒரு சிறப்பு. அதால் தான் பார்த்திங்கன்னா அந்த அம்மாச்சி உணவகங்களுக்கு வரவேற்பு கூட இருக்குது. அப்போ எத்தனை மணி தெரியுங்க? இப்போ சாப்பிட்டு நான் சாப்பிட்டு தர மாட்டேங்க. முதலாவது தாங்க சாப்பிட்டு சரியான தாங்க. என்ன விலை கொடுப்பீங்க செய்தா? இன்னும் கொடுக்க மாட்டேங்கல. ஒரு நாள் எல்லாம் செய்து வாங்க. ஒரு என்ன சாப்பாடு வைக்க இருக்கேன். வழி செய்ய உண்மை அதுக்கு ஒரு வழி செய்யத்தான் போகணும். தெரியல. அது கூட நல்ல கொஞ்சம் தெரியல. பேனை நிப்பாடி விட போட்டு செய்யல பக்கியா இருக்கும். பேனை போடு வந்து மூஞ்சை பக்காதான் பிரச்சனை.
பால் இன்னும் பொங்க இல்லையா? இல்லை இல்லை அப்ப நாங்கள் வந்து ரவையும் பாவிக்க கூடாது, கோதுமாவும் பாவிக்க கூடாது. ஆனால் பதத்துக்கு எடுக்கிறா ஒரு பிரியாணி பிடிக்கிறது அந்த விஷயங்களுக்கு அப்படியே வெட்டி எடுத்தாச்சு. இது உங்களோட பொறுப்பு. எந்த பொறுப்பு? முதல்ல என்ன செய்யுங்கம்மா. 50 ரூபா குறைக்கன் போது சும்மா இல்லை. புரோக்கன் முதல் 50 ரூபா. சாப்பிட்டாங்களே பார்த்து நீங்கள் சிறப்புறா சுட்டு. நான் உண்டே வரமாட்டேன், நின்று எல்லாம் சாப்பிட்டு தான் வருவேன். ஓகே, சந்தோஷம். ஒரு சிறிய அளவிலான இடப்பகுதியாக இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா சிறப்பான முறையில் வந்து அவர்கள் அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கணும். உண்மையாகவே வாழ்வாதாரம், பெண்களுக்கான அந்த வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலாம் பார்த்திங்கன்னா இந்த அம்மாச்சி உணவகங்கள் வந்து ஆரம்பிக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாப்பாடுகள் செய்வேணும். இப்போ ஒரு ஆள் தான் எல்லாமே செய்வேணும் இல்லை, ஒரு ஆள் வடை செய்வோம், ஒரு ஆள் தோசை செய்வோம், ஒரு ஆள் புட்டா வைப்போம், ஒரு ஆள் கீரை வடை செய்வோம். அப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக ஒவ்வொரு உணவுகளை செய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அதில் தோசை விட்டு கொண்டிருக்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா உடனுடனே பெற்றுக்கொண்டு தரமான உணவை பெற்றுக்கொள்வோம். இதில் பாருங்கள், மோதகம் வந்து செஞ்சு கொண்டிருக்கிற அந்த இடத்துல. அதோடு இந்த மோதகம் வந்து புறக்கன் மோதகம், அதாவது கோதுமை மா அல்லாத உணவுகளை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதிகம் கோதுமை மா வந்து தொடர்ந்து நீங்கள் பாவிப்பது இல்லை என்றுதான் தெரிவிச்சிருக்கிறோம். கோதமமா கலக்கல இருக்குல்ல, கோதமமா கலக்கல கலக்க மாட்டாங்க. உங்களோட கடையில் கோதமாவே இல்லை அப்படியே? நீங்கள் கடைக்கு வரணும்னா நீங்களும் குறைச்சிட்டீங்களா? என்ன விலை போகுது தோசை? 40 ரூபா. அது என்ன? வரலாற்றில் ஒரு பொன்னான நாளில் கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று வடமாகாணத்தில் பல இடங்களில் பல கிளைகளை உருவாக்கி பறந்து பெரும் வெளிச்சமாக இருக்கின்ற இந்த அம்மாச்சி உணவகமானது இன்று எமது பிரதேசத்திலும் ஒரு வழியை உருவாக்கி அதனுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வு அடுத்து தொடர் நிகழ்வாக வாழ்வாதார உதவிகளை வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறுகின்றது. அதோடு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெண்களுக்கான தெரிவு செய்யப்பட்ட பெண்களுக்கான வாழ்வாதார உதவிகள் வந்து இந்த இடத்துல வழங்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியமாக இருந்தது. உள்ளூர் எழுத்தாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு. அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா உள்ளூர் எழுத்தாளர்கள், நம் நாட்டு உள்ளூர் எழுத்தாளர்களை கௌரவிக்கிற அந்த நிகழ்வும் இந்த இடத்துல இடம்பெற்றிருந்தது. உள்ளூர் விவசாயிகளை கௌரவித்த நிகழ்வு தற்போது நடைபெறுகிறது. விவசாயிகள் என்பது நம்முடைய நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்களாக நமக்கு இருக்கிறார்கள். அவர்களை கௌரவிப்பது ஒவ்வொருடைய கடமையாகும். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டின் முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயிகளையும் வந்து இந்த இடத்துல கௌரவிக்கிற அந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. விசேட தேவையுடைய மாணவர்களின் கற்றல் விருத்தியினை மேம்படுத்தும் நோக்கில் நமது சபை நிதியின் மூலமாக கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா விசேட தேவை உடைய மாணவர்களுக்கான ஒரு சில மாணவர்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட அந்த மாணவர்களுக்கான உதவிகளும் இந்த இடத்துல வழங்கப்பட்டிருந்தது. இன்று கொழும்பில் இருந்து வருகின்ற பல பேர் கேட்பதுண்டு, யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுகின்ற முருங்கை கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம், யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம், யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டிறைச்சி கறியை எங்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று இந்த கேள்விகளுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் எனக்கும் விடை தெரிவதில்லை. ஏனென்று சொன்னால், உங்களில் யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லுங்கள். எனக்கும் விடை தெரிவதில்லை. ஏனென்றால் அதை சொல்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதுதான் அதனுடைய விடயம். எனவே நாங்கள் எங்களை வியாபாரப்படுத்தவில்லை. ஆனால் நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு போனால் அந்த நாட்டின் விமான நிலையத்தில் இறங்கினவுடன் அல்லது அந்த நாட்டின் ஏதாவது ஒரு முக்கியமான பிரயாண நிலையத்துக்கு சென்றவுடன் உங்களுக்கு எந்த இடத்திலே என்ன விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்பதற்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும்.
எந்த இடத்துக்கு போனால் எந்த முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் செல்ல முடியும் என்பதை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அத்தகைய ஒரு தகவல் மையமும் அத்தகைய ஒரு தகவலும் இந்த மாகாணத்திலே எங்களிடம் இல்லை. ஆனால் தென்பகுதியில் இருக்கின்ற பல பேர், பிரபலமான பல பேர் நேற்று குறையிடம் கேட்டார்கள், யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற முருங்கை கறியை எப்படி சமைப்பது, உங்களுக்கு அதனுடைய ரெசிபி தெரியுமா? எனவே இது ஒரு கேள்விக்குரிய விடயம். அட்லீஸ்ட் அந்த ரெசிபியையாவது நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா என்பது ஒரு பேஷன். எனக்கும் அதிலே ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த நண்டு கறியை பற்றி எல்லோரும் சொல்லுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கறி, அதுக்கு ஒரு விசேடம் இருப்பதாக சொல்லுகிறார்கள். யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டிறைச்சி கறி, இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். ஸ்பெஷல் குஷிங் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதை இந்த அம்மாச்சியின் ஊடாக வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் இந்த சிந்தனையின் அடிப்படை என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களை மதிக்காவிட்டால் மற்றவர்கள் எங்களை மதிப்பார்கள் என்று எப்படி நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை தான் எனக்கு இருக்கின்ற ஒரு பெரிய சந்தேகம். அதாவது எங்களுக்கு நாங்கள் ஒரு வலி பெருமதி ஒன்று வைத்திருக்காவிட்டால் மற்றவர்கள் எப்படி எங்களுக்கு பெருமதி தருவார்கள் என்ற விடயத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உதாரணத்திற்கு உங்களிடம் இருக்கின்ற காணிக்கு நீங்கள் ஒரு பெருமதியை சொல்லாவிட்டால் அந்த காணியை வாங்க வருகின்றவர் எப்படி அதற்கு ஒரு பெருமதியை சொல்லுவார்? அதே போலத்தான் உங்களிடம் இருக்கின்ற ஆற்றல்கள், உங்களிடம் இருக்கின்ற சொத்து, உங்களிடம் இருக்கின்ற பெருமதிகள், உங்களிடம் இருக்கின்ற கலாச்சாரம், உங்களிடம் இருக்கின்ற எத்தனையோ பெருமதியான விஷயங்களை நீங்கள் அதற்கு பெருமதி சேர்க்காமல் இன்று திடீரென எங்களிடம் வந்து புகுந்திருக்கின்ற அந்நிய கலாச்சாரங்களை உள்வாங்கிக் கொள்வதிலே வேகத்தோடு இளைய சமுதாயம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை குறைத்து எங்களிடம் இருக்கின்ற அத்தனை விடயங்களை, நாங்கள் மறந்து போயிருக்கின்ற விடயங்களை மீளமைத்துக் கொள்வதிலே நாங்கள் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. நான் ஒரு நாள் நைனாதீவுக்கு போனேன். நைனாதீவுக்கு போய் அந்த இறங்கு முகத்திலே இறங்கிய போது அதிலே இருக்கின்ற கடைகளிலே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பொருள்கள் ஒன்று கூட வடமாகாணத்தை சேர்ந்தவை என்ற, நைனாதீவை சேர்ந்தவை என்ற இந்த பிரதேசத்திற்குரிய பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டது. எனவே நைனாதீவுக்கு உல்லாச பயணிகளாக வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தில் இல்லாத பொருட்களை வாங்குவதற்கு அவர்கள் வரவில்லை என்பதை நாங்கள் எங்களுடைய மனதிலே கொள்ள வேண்டும். அதே போல இந்த பிரதேசத்துக்கு வருகின்றவர்கள் இந்த பிரதேசத்தின் உணவை சாப்பிடுவதற்காகத்தான் வருகின்றனர். எனவே இதைவிட தரமான உணவுகளை தயாரிக்கக்கூடிய ஹோட்டல்கள் இலங்கையிலே பல இடங்களிலே இருக்கின்றது. எனவே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற உணவை அழகாக சமைத்து சுவையாக கொடுக்கக்கூடிய தரமான உணவகங்களை இந்த பிரதேசங்களில் அமைத்து மக்களுக்கு அதை வியாபாரப்படுத்துகின்ற அந்த தொழில்நுட்பத்தை இந்த மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியாக சிறிய அளவிலே அம்மாச்சி போன்ற உணவகங்களை பிரதேச சபைகளின் மூலமாக நாங்கள் உதவிப்படுத்திக் கொண்டு வருகின்றோம். கொன்றார்க்கும் உயிருண்டாம் உயிர்களை செய்நன்றி கொன்ற மகற்கு என்ற வள்ளுவர் வாக்குக்கிணங்க இவ்விழாவினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற எமது சபையின் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திறந்து கொஞ்ச நேரத்திலேயே நீங்கள் கண்ணுடாக பார்க்கக்கூடியமாக இருக்கும் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது இந்த அம்மாச்சி. லைனில் நின்று ஆக்கள் உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதை நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியமாக இருக்கும். உண்மையிலே ஒரு இப்படியான செயற்பாடுகள் தொடரணும், மக்கள் பயனடையணும் என்றதான் எல்லாருடைய அந்த இலக்காக இருக்குது. காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தவறாது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.